கரண் அவர் எங்களுடன் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுடைய பிரயாணங்கள் எப்படி போயிச்சு கேரளாவிலே? கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வாதமாக போனது. ஆமென். புதிய சபையை திறந்தோம். எங்க ஆமென். அப்பா காலகட்டத்துல கட்டின அந்த சபை அதை இடிச்சுட்டு இப்ப புதுசா அவங்க கட்டி இருக்கிறாங்க. ஓகே. கட்டிட்டு அது திறக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, அதனால போயிருந்தேன் பாஸ்டர். அவங்க வந்து எங்க கூட எங்க பிரியல் திருசபையின் கூட வந்து கிளை சபை அது. ஆமா. ஏறக்குறைய 38 வருஷமா அவங்க எங்களோட பயணம் செய்யறாங்க ஆமென். ஊழியத்துல. கிளை சபையில போதுகிறார் ராஜின்னு இருக்கிறாருங்க. அங்க ஆசீர்வாதமா இருந்தது கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்டா, நீங்கள் அங்கிருந்து வந்துட்டீங்களோ வேற இல்லையோன்னு தெரியவில்லை. இல்ல வரலன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நான். அங்கത്തെ சிச்சுவேஷன் தெரியாதானே, அதனுடையால் ஊழியர் வந்து கொடுத்துட்டு முன்னதாக இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கும் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஓகே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சத்ருவை மேற்கொள்ளுதல் என்ற தலைப்பில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஒன்று உலக ரீதியாக பிரச்சனைகள், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரச்சனைகள். ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரச்சனைகளை சத்ரு விரைவாய் அவன் நம்முடைய பசுத்தத்தையும் நம்முடைய சத்தியத்தில் வாழ்வதையும் ஜெப வாழ்க்கையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையும் அவன் பார்த்து நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு விரோதமாய் அவன் செயல்படுவதற்கு நம்மோடு போராட்டத்தை துவங்குறான். நாம் அவனை தொடுவது கிடையாது, ஆனால் அவன் நம்மை தொடுகிறான். நம்முடைய வீக்னஸ் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாத நேரத்தில் நம்முடைய பலவீனத்தை பார்த்து தாக்குறவனாக இருக்கிறான். ஆகவே பவுல் சொல்லும் போது, தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது, பிசாசை எதிர்த்து நில்லை. ஒரு விசுவாச வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்றால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ள ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுதல், வெற்றி கொள்ளுதல். அப்படி வெற்றி கொள்ளாவிட்டால் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் பசுத்த ஆவியானவரோடு வாழ்க்கையை துவங்கினோம். அவர் நமக்குள் வாழ்கிறார்.
நம்முடைய வாழ்க்கை அவருடைய பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது பிசாசு எதிர்க்கக்கூடிய தன்மையும் வல்லமையும் பசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகவும் பலப்படுத்துகிற அபிஷேக பசுத்த ஆவியும் நமக்கு பலனை கொடுத்து எதிர்க்கக்கூடிய வல்லமையும் கொடுக்கிறார் கர்த்தர். சத்ருவை மேற்கொள்ளுதல் இது ரொம்ப முக்கியம். சத்ரு எந்தெந்த பாகத்திலே நம்மை மேற்கொள்வதற்கு அவன் போடுகிற திட்டங்கள், இந்த திட்டங்களை தான் நாம் ஆராய போகிறோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் பின்பு பார்க்க போகிறோம். தாவீது அரசன் சொல்லும் போது அருமையாக சொல்லுகிறான், கர்த்தர் அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவனுக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு பாடலாக எழுதியிருக்கிறான். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்போ சத்துரு அவனை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எப்படி நமக்கு துணையாய் நிற்கிறார்? இந்த 2 பாயிண்ட நாம் திட்டவட்டமாக ஆராய போகிறோம். தனிப்பட்ட முறையில் இயேசுவை நேசிக்கிற நாம், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிற நாம், கர்த்தரை பின்பற்றுகிற நாம், விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிற நாம், நமக்கு தேவையான பலனை கொடுக்கிற கர்த்தரோடு வாழ்கிற நாம், பிசாசை நாம் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? இந்த பிசாசை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும்? ஒன்றாவது, நான் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த உலகத்தை ஆளுகிற பிசாசோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த உலகத்தை வஞ்சித்து இந்த உலகத்தை பாவத்தில் கொண்டு போகிற, பாவ வழியில் அநேக ஜனங்களை தன் பக்கமாக அழைத்து செல்லுகிற அந்த பிசாசு, சத்துரு, அவனை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவன் கொண்டு வருகிற சில பலவீனங்களை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும். விசுவாசி என்று அழைப்போம், தேவனுடைய பிள்ளை என்று அழைப்போம், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுவோம். எனக்கும் கர்த்தருக்கும் எவ்விதமாக ஐக்கியம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது
கிறிஸ்தவன் என்ற பெயர் இருந்தாலும் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்கிற சில கூட்டம் உண்டு. சிலர் தன் வாழ்க்கையில் பாதி உலகம் பாதி சபை என்று வாழ்வது. ஒரு கூட்டத்தார் முற்றிலுமாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஆர்வமுள்ள பிள்ளைகள். இப்படி பல கூட்டத்தை இந்த விசுவாச வழியிலே பார்க்கிறோம். ஒரு விசுவாசி எங்கே தவறுகிறார் என்றால், எங்கே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார் என்றால், எங்கே பிசாசினுடைய வார்த்தைக்கு இணங்கி செல்லுகிறாய், பிசாசுடைய காரியங்களுக்கு தன்னை கீழ்ப்படிதலாய் செயல்படுகிறார் என்று பார்க்கும்போது, அவன் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கையை வைப்பது வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள், வேதத்தை வாசிப்பதற்காக நேரத்தை எடுக்கிற பிள்ளைகள் மத்தியில் சோர்வையும், அதாவது வாழ்க்கையில் டென்ஷன் அதிகமாய் மாறின பிறகு நேரம் இல்லாத ஒரு குறை என்ற வருக வரும்போது, இவையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிராக்டிகல் எக்ஸாம்பிள். வாசிக்க கூடாதபடி தடுத்து நிறுத்த வேண்டும். அதாவது தேவ வசனத்தின் மூலமாக படித்து நீ பசுத்தமாக கூடாது, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடாது, தேவ வசனத்தில் நிலைத்து நிற்கக்கூடாது, தேவ வசனத்தை அதிகமாய் நேசிக்க கூடாது, தேவ வசனத்தை வைத்து அதிகமாய் பின்பற்றக்கூடாது என்பதில் அவன் அதிகமாக கவனத்தை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறான். இதுல விசுவாசிகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு புதிய வருடம் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வருடத்தில் நீ பிசாசை எதிர்க்கிற ஒரு திராணி உள்ள விசுவாசியா இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதில் குறைவு உண்டு. வேத வசனம் விசுவாசிக்கு ஒரு பலன், ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், இருளை அகற்றக்கூடிய வல்லமுள்ள வசனம். அந்த வல்லமுள்ள வசனத்தை நீ பின்பற்ற கூடாது என்று உலக ஆசாபாசங்கள், வீட்டிலே ஒரு பலிப்பிடத்தை கட்டி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தேவ வசனத்தை வாசிப்பதை பிசாசு ரொம்ப கவனமாக அதை தகர்ப்பான். இதுல ஒரு குடும்பமாகிலும் ஒரு தனிப்பட்ட நபராகிலும் வேதம் வசனம் முதலிடம் கொடுப்பதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அங்கேயே துவங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில நாற்பது நாள் உபாசம் எடுத்த பிறகு சோதிக்கிற சோதனைக்காரன் என்று அழைக்கக்கூடிய பிசாசு அவரை
கொண்டு சென்றார். அவரை எடுத்துக்கொண்டு போய் இந்த கல்லை அப்பமாய் மாற்றும் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் பதில் சொன்னது என்றால், மனுஷன் அப்பத்தினால மாத்திரல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஒரு பிசாசு திசை திருப்ப கொண்டு வருகிற அவனுடைய ஆலோசனையோ அதை மேற்கொள்ளுவதற்கு தேவ வசனத்தை அவர் மையமாக எடுத்து, ஆயுதமாக எடுத்து, பட்டயமாக எடுத்து அவனை அடித்தார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அவர் முன்மாதிரியாக நமக்கு செய்து சென்றார். ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தில் நீ நிற்காவிட்டால் உன்னை தடுமாற்றத்திற்கு கொண்டு வருவதற்கு எந்த நேரத்திலும் அவன் ஆயத்தமாயிருக்கிறான். அவன் பெயர்தான் சத்துரு. பிசாசானவன் சோதனை கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் அவனை எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். இப்போ நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்றால் அவருடைய சத்தியத்தை நேசிக்கிற பிள்ளையாய் இருந்து தொடர்ந்து அவருடைய சத்தியத்தை வாசிக்கிற பிள்ளையாய் அதற்கென்று நேரத்தை எடுத்துக்கொண்டு, வேதம் என்பது நான் வாசிக்க கர்த்தர் தியானத்தில் என்னோடு இடைப்படுகிறார். அப்ப இந்த வசனம் உனக்குள்ளே வாழும் போது பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. அவனுடைய சோதனைகள், அவனுடைய பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம். ஒரு விசுவாசி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய நாமத்தினாலே வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை தினந்தோறும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் எடுத்த தீர்மானத்தை விட்டு விலக மாட்டேன். கர்த்தருடைய வசனத்தில் தியானம் பண்ணுவதில் முதலிடம் கொடுப்பேன். இதுதான் பிசாசு எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள ஒரு விசுவாசி. தேவ வசனம் என்பது ஒரு பட்டயம். இந்த பட்டயத்தை எடுத்து நீ கையாள வேண்டும். இந்த வசனத்திற்கு வல்லமை உண்டு. இந்த வசனத்தை பார்த்து பயப்படுறவன் பிசாசு. ஆகவே என்னுடைய உள்ளான மனிதன் பலனடைய வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான ஆகாரம் சத்தியம். இந்த உள்ளான மனிதன் பலன் கொண்டு கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசித்து பிசாசு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ள ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்றால்
வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரவும் பகலும் தியானம் பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று மகா பசுத்தமுள்ள கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த வார்த்தைகள். இவைகள் முற்றிலுமாக நாம் தேவ வசனத்தை எந்த அளவுக்கு கையாளும் பொழுது பிசாசு பயப்படுவான். ஐயோ, இந்த விசுவாசி, இந்த தேவனுடைய பிள்ளை வேதத்தை நேசிப்பதிலும் வேதத்தை பின்பற்றுவதிலும் உறுதியாயிருக்கிறார் என்று பின்வாங்குவான் பிசாசு. பிசாசு பின்வாங்க வேணும் என்றால் அதிகமாக வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக வாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக, அநேகருக்குள்ளே இருக்கிற வீக்னஸ். மற்றவர்களை ஜெபிக்க சொல்லும், ஆனா நாம் ஜெபிக்க மாட்டோம். மற்றவர்களுக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் போன்லயும் சொல்லுவோம், வாட்ஸ்அப்லயும் அனுப்புவோம், எல்லாம் கடிதம் மூலமா இமெயில் மூலமா அனுப்புவோம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்ருவை மேற்கொள்ளுவது ஒரு ஜெப ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் ஒழிய பிசாசை மேற்கொள்ள முடியாது. ஜெபம், ஜெபிக்கிற ஒரு மனிதனை பிசாசால மேற்கொள்ள முடியாது. ஆனால் அங்கத்தான் கை வைக்குவான். எப்படி ஆகிலும் நம்மை பிசாசு சத்ரு டிஸ்டர்ப் பண்ணுவது, இந்த உலகத்தையும் அவனையும் மேற்கொள்ளுவதற்கு, ஜெயம் கொள்ளுவதற்கு அவன் எடுக்கிற இரண்டாவது ஆயுதம் என் ஜெபத்தினுடைய நேரங்களுக்கு பிரச்சனை. நான் ஜெபிக்கலனாக்கா எப்படி பிசாசு எதிர்க்க முடியும்? யோசித்து பாரு. அநேக பிரச்சனைகளை சந்திக்கிற வாழ்க்கை இது. இந்த பிரச்சனை மத்தியில் நம்முடைய வாழ்க்கை ஓடும் பொழுது குடும்ப பிரச்சனையோ, வேலை பிரச்சனையோ, பிள்ளைகள் மீது இருக்கிற பிரச்சனையோ, உற்றார் உறவினரிடத்தில் இருக்கிற பிரச்சனையோ, பொருளாதாரத்தின் பிரச்சனையோ, பணத்தினுடைய பிரச்சனையோ, வியாதியினுடைய பிரச்சனையோ, இவையெல்லாம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஜெபிப்பதற்கு சோர்ந்து போகிற மனம் உருவாக்கப்படுகிறது. ஒன்று சரீரம் பலவீனம் அடைந்த பிறகு முட்டி போட்டோ நின்று கொண்டோ ஜெபிக்கின்ற நிலையில் இல்லாதபடி தள்ளப்படுகிறார்கள். ஜெபம் என்பது அதிகாலையிலே துவங்கக்கூடியது ஒன்று. அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று மார்க் 1:35 வாசிக்கிறோம். அப்போ காலையிலே செய்கிற ஜெபம் வல்லமுள்ள ஜெபம். அங்க தவறினோமானால்
ஜெபிக்க தவறினோமானால், ஜெபத்திற்கு சரியான நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தோமானால், நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிற பிள்ளைகளாய் மாற சூழ்நிலைகளில் தள்ளப்படுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். ஆண்டவர் அவர் ஜெபிக்கிறவராய் முன்மாதிரியாய் நமக்கு வாழ்ந்து காட்டினார். ஒரு நாளை ஜெபத்தில் துவங்கவும், அந்த நாளில் வருகிற பிசாசின் சோதனைகளை மேற்கொள்ளவும் பிதாவாகிய தேவனுடைய உதவிக்கரத்தை பிதா நீட்டுவதற்காக ஜெபத்தின் மூலமாய் முழங்காலில் நின்ற மகா பசுத்தமுள்ள கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்கு, சோதனையை மேற்கொள்ளுவதற்கு, கர்த்தரோடு நெருங்கி பேசுவது. முதல் பார்த்தோம், தியானத்திற்கு என்று நேரத்திற்கு பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வர்றான். இரண்டாவது, தேவனோடு பேசுவது. தேவ வசனம் என்பது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஜெபம் என்பது நாம் அவரோடு பேசுகிறோம். மனம் திருந்து அதிகாலையில் எழுந்து என் சத்தத்தை உயர்த்துகிறேன் என்று தாவீது அரசன் சொல்லுகிறான். வேதத்தில பார்க்கும் போது, ஜெபித்த ஜெப வீரர்களை பார்க்கும் போது, நெகேமியா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் செய்தியை கேட்ட அவர் முழங்காலில் யுத்தத்தில் துவங்கினார். உபாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார். தானியேலை பார்க்கும் போது 3 முறை ஜன்னலை திறந்து எருசலேம் பக்கமாக ஜெபித்த ஒரு ஜெப வீரர். எஸ்தர் ராணியை பார்க்கும் போது மனித வடிவிலே யூத ஜனத்தை அழிப்பதற்காக சத்துருக்களாய் எழும்பின அநேக கூட்டத்தார் இவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உபாசமும் ஜெபமும் அவசியம் என்பதை தட்டி எழுப்பினார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில் ஜெபிக்கிற ஆவி உள்ள பிள்ளைகளாயிருக்கும். நீ பிசாசு எதிர்க்க வேண்டும் என்றால் ஜெபிக்க கூடிய வல்லமை. ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு வீக்னஸ். சோபால முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். நேரம் பார்த்து பிசாசு என்ன செய்வான் என்றால் நித்திரையை கொண்டு வந்து விடுவான். இப்பதான் ஜெபிக்கிறதுக்கு போவீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, ஜெபம் பண்ணும் பொழுது இந்த செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. இது ஒரு சோதனையாய் மாறிவிடும். உன் ஜெப வாழ்க்கையை கெடுத்து விடும். ஜெபிக்கும் பொழுது இது சைலண்ட் பண்ணுவதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுவதோ, போனை ஜெபிக்கிற ரூமுக்குள் எடுத்து செல்லாதபடி உனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிற ஜெபாவினால நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய தாசராய், தேவனுடைய பிள்ளையாய்
ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளையாயிருக்கும் போது உன் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அங்கதான் பிசாசு எதிர்ப்பதற்கு நீ தோங்குற. கர்த்தர் முதலிடமா, ஜெபம் முதலிடமா, அல்லது நான் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கைபேசி முதலிடமா? இது சிந்திக்க கடமை. ஒரு பிசாசு நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்திற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடி, நாள் கணக்காக ஜெபம் பண்ணாதபடி, மற்றவர்களை ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு தான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிற இந்த பல வீக்னஸ்களை பிசாசு பார்க்கும் போது, பிசாசு நம்மை மேற்கொள்ளுவதற்கு அவன் போடுகிற திட்டம் நம்ம வாழ்க்கையில் செயல்படும் என்பதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய நடைமுறையில் வந்து நிற்கிறது. நம்ம ஜெபிக்க கூடாது, நம்ம போராடி ஜெபிக்க கூடாது, நாம் உபவாசம் எடுக்க கூடாது, ஜெபத்திற்கு நேரத்தை எடுத்துக்கொண்டு மணிக்கணக்காய் முட்டிலே நிற்க கூடாது. இவையெல்லாம் பிசாசு நமக்கு ஒன்றின் பின்னாக ஒன்றாக ஜெபத்திற்கு கொண்டு வருகிற தடைகள், ஜெபத்திற்கு கொண்டு வருகிற போராட்டங்கள், ஜெபத்திற்கு கொண்டு வருகிற சோதனைகள். ஜெபிக்கலான்னு ரூமுக்கு போறதுக்கு முன்ன யாருன்னா கதை தட்டுவாங்க. சோதனை. ஜெபிக்கலாம் என்ற ஆர்வம் இருக்கும் போது அந்த நேரத்தில் நேரம் இருக்காது. ஆர்வம் இல்லாத நேரத்தில் போய் முட்டி போடும் போது ஜெபம் உள்ளளவில் கர்த்தரோடு பேசுகின்ற அந்த ஆர்வமும் தாகமும் இருக்காது. எனக்கு அருமையானவளே, ஒரு சத்ருவை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தில உனக்கு வீக்னஸ் இருக்கக்கூடாது, ஜெபத்தில் உன்னுடைய பலவீனம் இருக்கக்கூடாது. நேரத்தை சரியாமல் ஒதுக்குவதோ, நல்ல தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தில் நிலைத்து நின்று இந்த நேரத்திலிருந்து நேர வரையிலும் கர்த்தருக்கென்று கொடுப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பேன் என்ற ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிற தேவனுடைய பிள்ளையை பிசாசு மேற்கொள்ள முடியாது. நீ அவனை எதிர்த்து நின்று முட்டி போடுற, நீ அவனை எதிர்த்து நின்று ஜெபிக்கிற, அவ கர்த்தர் உன் பக்கமா இருப்பார். இதே இந்த தேவ வசனம் என்பது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, பந்தியம் ஒன்று ஆயத்தப்படுத்துகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசு எதிர்கொள்வதற்கு, ஜெயம் கொள்ளுவதற்கு, வெற்றி கொள்ளுவதற்கு, அநேகர் தோல்வி அடைவதற்கு காரணம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியவும், வேத வசனத்தை கேட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை வைத்து வாழ்கிற அந்த வாழ்க்கை விட்டு விடுகிறபடியினாலே நமக்கு ஏற்படுகிற சோதனையிலிருந்து மேற்கொள்ள முடியாமல் போகிறது. ஆனால் ஒரு விசுவாசி தேவனுடைய வசனத்தை வாசிப்பிலும், அதன்படி கீழ்ப்படிவதிலும், அதை கனப்படுத்துவதிலும், அந்த வசனத்தை வைத்து வாழ்வதிலும் உறுதியாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாது. இந்த பிசாசு மேற்கொள்வதற்கு வேண்டிய வார்த்தையின் வல்லமையினாலே நிரப்பப்படுவாய். ரெண்டாவது, எங்க ஜெபம் இல்லையோ அங்க ஜெயம் இல்லை, எங்கு ஜெபம் இல்லையோ அங்க தோல்வி உண்டு. ஆனால் எங்கு ஜெபம் இருக்கிறதோ அங்க ஜெயம், அங்கு வெற்றி. ஆகவே நீ
இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், பிசாசின் மூலமாக வருகிற பலவிதமான பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதுல மட்டும் பலவீனமா இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் தேவனோடு வாழ்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். அடுத்த வீக்னஸ் அநேகருக்கு இருப்பது என்னவென்றால், தேவனுடைய ஆலயம் என்பது அவர் அசைவாடுகிற அவருடைய வீடு. அதுக்குத்தான் தாவீது அரசன் கடைசி வசனத்தில் சொல்றான், 23ஆம் சங்கீதத்துல, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். அவன் சொந்த வீட்டை பற்றி அவன் நினைக்கவில்லை. அவன் பாடல் மூலமாக கர்த்தருடைய வீட்டை முதலிடம் கொடுப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வீட்டில் தான் நான் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். எங்கே அவன் நிலைத்து நிற்பதற்கு ஆசை உள்ளவனா இருந்தான் என்றால் கர்த்தருடைய வீடு. ஏன் கர்த்தருடைய வீட்டுக்கு வரோம்? கர்த்தருடைய வீட்டுக்கு வருவது அவரை ஆராதிக்க, அவரை தூது கொள்ள, அவரை பின்பற்ற. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வீடு என்பது அவர் கொடுக்கும் அளவில்லாத சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு இந்த வாரமெல்லாம் வாழ்வதற்கு வரும். இந்த ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய நாள். இங்கத்தான் பிசாசு கிரியை செய்யறான். எங்க ஊர்ல பிரச்சனை என்னன்னாக்கா, எங்க இடங்கள்ல ஏமாத்து ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டா, ஐயா நான் வீட்டை பூட்டிட்டு சர்ச்சுக்கு வர்றதுக்கு வந்த அப்பதான் தண்ணி எடுத்துட்டு வரான். எனக்கு இந்த வாரமெல்லாம் வேண்டிய தண்ணி அவங்கிட்ட தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தையா நேரம் இல்லை. நீ சோதிக்கப்பட்டாயா இல்ல சோதனைக்கு இடம் கொடுத்தாயா? சோதனையை மேற்கொள்வதற்கு நீ ஏதாயிலும் முயற்சி செய்தாயா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதனால தான் நான் வரவில்லை. சிலர் கல்யாணமோ வீடு திறப்பதோ சண்டேனா எல்லாருக்கும் ஒரு லீவு, அப்பதான் இதை திறப்போம். அப்பதான் பிசாசு ஒண்ணு யூஸ் பண்றான். தேவனுடைய ஆலயத்திற்கு போவதை தடுத்து நிறுத்த அவன் கொடுக்கிற பிளானுக்கு இசைந்துடுறோம். கிறிஸ்தவர்கள் இன்றும் ஒரு முகத்தினால் சண்டே இருக்குமானால் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அது ஆண்டவருடைய நாள். அது ஆண்டவருடைய வீட்டுக்கு அவருடைய பிள்ளைகள் போகக்கூடிய நாள். அந்த போகக்கூடிய நாளில் நாம் எவ்விதமாக தேவனுடைய வீட்டுக்கு போவதற்கு தாகமா இருக்கிறோம், வாஞ்சியா இருக்கிறோம். சிலர் வழக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரம் நான் கேட்கும் போது, அம்மா அவங்க வாலிப பிள்ளைங்க காலையில
பாட்டின் ஆராதனை பாடினா எவ்வளவு நல்லா இருக்கமான்னு கேட்டேன். பாஸ்டர், இந்த சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, மீதி நாள் எல்லாம் காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்துச்சு போறோம், இந்த சண்டே தான் கொஞ்சம் லாங்கா தூங்கலான்றோம். ஆராதனை துவங்குது 9:30 தான். அப்போ இந்த தூக்கத்தினுடைய மயக்கம், இந்த ஆராதனைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு சோதனை கொண்டு வருகிற பிசாசுக்கு இசைந்து போகிற வாழ்க்கை. தேவனுடைய வீடு என்பது பசுத்தம் உள்ளது, கனத்துக்குரியது, மகிமைக்குரியது. அங்க வந்துதான் நீ ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைக்கு இன்டர்நெட்ல வீட்டிலேயே பார்த்துக்கிறாங்க. அநேகருக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான தெய்வ பக்தி இல்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டம் என்பது நமக்கு ஆண்டவர் வசதியை கொடுத்திருக்கிறார் என்று நீ உழைத்து சம்பாதிக்கிற பணம் வசதியாய் மாறி இருக்கிறாய். அது தேவனால கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பதையும் மறக்க கூடாது. இருந்த போதிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஐயோ தேவனுடைய ஆலயமாச்சே, ஆலயத்துக்கு ஓடுவோம். பிரியமானவர்களே, ஏறக்குறைய ஒரு 38 வருஷமா பிரசங்கம் பண்றேன் ஜெர்மன் தேசத்துல. அந்த காலத்துல இருந்த காலம் 82, 84, 85 இருந்த விசுவாசம், இருந்த சபையில இருந்த விசுவாசிகள் விசுவாசம் காணாமல் போயிருப்பதையும் பார்க்கிறேன், விசுவாசிகள் இல்லாமல் போயிருப்பதையும் பார்க்கிறேன். ஆலயங்கள் குறைந்திருக்கிறது, ஆலயத்தில் ஆத்மாக்கள் இல்லை. தேவனுடைய வீட்டில் ஒன்று தேவ வசனம் பற்றி எறிய வேண்டும். ஜெப ஆவினாலே நிரப்பப்பட்டவர்கள் முழங்காலில் நிற்கிறவர்களாய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது நீ தேவனுடைய வீட்டுக்காக எவ்வளவு கனத்தை கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. சத்துரு பிசாசு வந்து யோபை தொட முடியவில்லை. அவன் வாழ்ந்த ஒரே ஒரு பசுத்தத்திற்காக, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனுக்காக. யோசித்து பாருங்க. தேவனுடைய வீடு விருப்பம் இருந்தா போறது. இவையெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில பரவாயில்லை. பாவம் செய்துட்டு பரவாயில்லை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரலாம். பாவ அறிக்கையிடலாம், பரவாயில்லை. நீ எந்த கரையோடு போகிறாயோ அதே கரையோடு திரும்பி வருகிறாய். வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யாது. தேவனுடைய வீட்டுக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாரு, அப்பதான் நீ பிசாசை மேற்கொள்ள முடியும். நீ எதற்காக தேவனுடைய வீட்டுக்கு வருகிறாய்? பசுத்த ஆவியானவர் உலாவுகிற இடமாகிய தேவனுடைய வீட்டில் நம்மை வல்லமையினால் நிரப்பவும், அவருடைய வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படவும், உள்ளான மனுஷன் பலனடையவும், ஜெபிக்கிற திராணி உள்ளவர்களாய், தேவ வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் தட்டி எழுப்புவதற்கு, கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு, தேவனுடைய வீட்டுக்கு நேராய் வருகிற பிள்ளைகளாய், தேவனுடைய வீட்டிற்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எத்தனையோ கூட்டத்தார், எத்தனையோ குடும்பத்தார், எத்தனையோ நபர்கள் தேவனுடைய வீட்டை அசட்டை பண்ணுகிறார்கள். அதனால பிசாசு மேற்கொள்ள முடியல, விட்டு விடுகிறார் ஆண்டவர்.
சோதனையில நீ மாட்டிக்கொள்ளும் போது விட்டு விடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு செய்த கர்த்தர் அவர். அவருடைய கட்டளை உடைத்து மீறின போது எத்தனையோ யுத்தங்களை தோல்வி அடைந்திருக்கிறார்கள், மேற்கொள்ள முடியவில்லை. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட் உலகம் இது. கையிலேயே பாவம் செய்யற அளவுக்கு கையிலேயே உனக்கு ஸ்மார்ட் போன் வந்து விட்டது. நீ பசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய வீட்டில் வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற போதிக்கிற போதனை கேட்டு அந்த பிரசங்கத்தின் மூலமாக சிலுவையின் உபதேசத்தையும் பசுத்தத்தையும் விசுவாசத்தையும் முற்றிலுமாக அடைவதற்கு, பின்பற்றுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு, பசுத்த ஆவியினால் பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பசுத்த ஆவியினுடைய பலன் நமக்குள்ளே நிரப்பப்படுவதற்கு தேவனுடைய வீட்டிற்கு கடந்து வர வேண்டும். தேவனுடைய வீட்டிற்கு வருது அந்த நேரத்துல தான் உனக்கு சோதனை வரலாம், வேதனை வரலாம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவர்களே, இப்பதான் 1வது பாயிண்ட் முடிச்சேன். சத்ருவை மேற்கொள்வதற்கு என்னென்ன சோதனைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து சிலவற்றை உங்களிடத்தில் சொன்னேன். யோசிக்க வேண்டும். வேத வாசிப்பில் பலவீனம் இருக்கா? ஜபம் பண்ணுவதில் பலவீனம் இருக்கா? ஆலயத்திற்கு முதலிடம் கொடுவதில் பலவீனம் இருக்குதா? இந்த புதிய ஆண்டில திருத்தி கொள்வோம், மனம் மாறுவோம். கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்றால், கர்த்தரை உன்னை பலப்படுத்துகிறவராய் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய சத்துருக்களை அவரே முறியடிக்க வேண்டும் என்றால், உன் சத்ரு இல்லாத இடம் போக வரையிலும் உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால், தேவ வசனம், ஜெபம், தேவனுடைய ஆலயம். இதற்கு இந்த ஆண்டெல்லாம் முதலிடம் கர்த்தருக்கு கொடுப்போம். முதலிடம் கொடுக்கும் போது உன் குடும்பம் உயர்த்தப்படும், வாழ்க்கை உயர்த்தப்படும், உன் பிள்ளைகள் உயர்த்தப்படும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அளவில்லாதபடி பெற்று வாழ்வதற்கு, கிருபையும் நன்மையும் உன்னுடைய இல்லங்களுக்கு நிரப்பப்படுவதற்கு, தன் வாழ்க்கையில் தன் குடும்பத்தில் அணையாத தீபமாகிய கர்த்தருடைய வசனத்திற்கு கனப்படுத்துங்கள், வாசியுங்கள். போராட்டங்கள், சோதனைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் அவனை மேற்கொள்வது ஒரே ஒரு ஆயுதம், ஜெபிக்கிற முழங்கால் யுத்தம் என்பதை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வீட்டை தவறாதபடி அவருடைய ஆலயத்திற்கு சென்று தேவ வசனத்தினால் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாயிருக்க, அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி, அவருடைய வீடு அவர் ஆளுகை செய்கிற வீடு, அவர் பேசுகிற வீட்டில் அந்த வீட்டிற்கு கனத்தை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை தவறாமல் இந்த வருடமெல்லாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. 3 காரியங்களை நீ ஆயுதமாய் எடுக்கும் பொழுது பிசாசை மேற்கொள்வதற்கு பலனை பெற்றுக்கொள்வாய். அடுத்த வாரத்திலே பிசாசு மேற்கொள்வதற்கு கர்த்தர் எப்படி துணையாய் நமக்கு நிற்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன், நீர் மாறாத தேவன். பிசாசு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சில ஆலோசனையும் சில வசனத்தை வைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
காப்பாற்றும். தெய்வீக பலத்துக்குள்ளே மூடிக்கொள்ளும். வசனம் என்னும் வார்த்தை இவர்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். ஜெபிக்கிறவர்களாய் ஜெப ஆவினாலே நிரப்பும். உம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவரே முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருந்து இந்த ஆண்டெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. நன்றி பாஸ்டர். ஓகே, அறிவிக்கிற வார்த்தைகள் கூட வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருக்கு கூடாகவும் வழி நடத்துவாராக. நம்ம திரும்பவும் புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ.